நாம் எல்லாமே எப்படிப்பட்டவர்கள்? நாம எப்பேற்பட்ட அதிகாரம் படைத்தவர்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுயம் பரமாத்மாவே வந்து நமக்கு படிக்கணும் சொல்லி தருகின்றார், கற்பிக்கின்றார் இல்லையா? இந்த ஞானம் என்பது உலகத்துல பெரிய பெரிய சாது சன்னியாசிகள், விஞ்ஞானிகள் எல்லாமே தேடிட்டு இருக்கிறாங்க இந்த ஞானத்தை. ஆனா நமக்கு மிக எளிமையாக, மிக எளிதாக இந்த ஞானத்தை நமக்கு வந்து படிப்பு சொல்லி தராரு. இந்த படிப்பின் மூலமாக எவ்வளவு ஒரு உயர்ந்த பதவி நாம் அடைகிறோம். சரிதானே? சத்தியவத்தினுடைய தேவதைகள் அப்படின் போது, ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணன் அப்படின் போது அவங்களுக்குள்ள ஏதாவது இந்த விருப்பங்கள், ஆசைகள் ஏதாவது இருக்கின்றதா? அவங்களுக்கு ஆசை என்றாலும் என்ன என்று அறியாத நிலையில இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த நிலை இப்போ நாம இந்த பிராமண பிறவில தான் அந்த நிலையை கொண்டு வரோம். அந்த ஸ்திதி மனநிலையை கொண்டு வரும்போது தான் அந்த தேவதை நிலை நம்ம அடைய முடியும். இப்போ இந்த சங்கமயுகத்துல இத ஒவ்வொரு நேரமும் நீங்க இந்த நினைவுல வாங்க. எப்பேற்பட்ட ஆத்மா நான், எவ்வளவு உயர்ந்த ஆத்மா நான், மிக அதாவது எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிகாரம் படைத்திருக்கக்கூடிய ஆத்மா நான். பரமாத்மா சர்வசக்திவான் எனும் பொழுது அவர் எல்லா அதிகாரங்களும் படைத்தவர், எல்லா அதிகாரங்கள், எல்லா சக்திகள்ல கடலா இருக்கிறார். அவர் நமக்கு அந்த என்னைக்கு நாம பிராமண ஆத்மா, ஒரு பிராமண பிறவி எடுத்தோமோ அந்த நாள் முதல் நாளே நமக்கு எல்லா அதிகாரங்களையும் கொடுத்துட்டே அப்படின்றார். எல்லா அதிகாரங்கள் அப்படின் போது சர்வ சக்திகள் அந்த பிராமண பிறவி எடுத்த முதல் வினாடி உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அப்போ அவ்வளவு இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிகாரங்கள் படைத்த ஆத்மா நான். இதை உணருங்க ஃபர்ஸ்ட். நம்ம ஒவ்வொரு நாளும் இதை வந்து ஒரு சுயமரியாதையினுடைய லிஸ்ட்ல கொண்டு வரலாம். ஒவ்வொரு நாள் நான் எப்பேற்பட்ட ஆத்மான்றது வந்து நம்ம உணராம இருக்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் சாதாரணமா போயிட்டு இருக்கு. அந்த ரியலைசேஷன் கொண்டு வாங்க. நான் எப்பேற்பட்ட ஆத்மா, அதாவது கல்ப விருட்சத்தினுடைய விதை ரூபமாக பரமாத்மா இருக்கிறான்னு சொல்றா இல்லையா? நாம இந்த கல்ப விருட்சத்துல எந்த பகுதியில இருக்கிறோம்? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. கல்ப விருட்சத்துல பிராமண ஆத்மாக்களினுடைய அந்த பதவி என்ன, அந்த பொசிஷன் நிலை எது? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. வேர் இல்லையா? ஆனா பாபா என்ன சொல்றான்னா, நீங்கள் மாஸ்டர் விதை ரூபங்கள். எப்படி பாபா முழு மனித சிருஷ்டினுடைய விதை ரூபமாக இருக்கின்றாரோ அதே போல் பிராமண ஆத்மாக்கள், குறிப்பாக பிராமண ஆத்மாக்கள் மட்டும்தான் மாஸ்டர் விதை ரூபங்கள் இல்லைங்களா? அப்போ முழு உலகத்தினுடைய எல்லா ஆத்மாக்களுக்கும், குறிப்பா அந்த பக்தர்கள் வந்து இப்போ அவ்வளவு பக்தர்கள் வந்து அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்க மேல அவங்களுக்கு கருணை இல்லையா அப்படின்றாரு. கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதி கொடுங்க, கொஞ்சம் சக்தி கொடுங்க, கொஞ்சம் சுகத்தை கொடுங்க அப்படின்னு பக்தர்கள் கெஞ்சுகிறார்கள் ஒவ்வொரு நாளும். அவங்க கெஞ்சி கெஞ்சி அவங்க வந்து களைப்படைந்த நிலையில இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு பகவான் நேரடியா கொடுக்க முடியாதுன்றாரு. அவருக்கு கொடுத்தாலும், அவருக்கு சக்தி கொடுத்தாலும் பரமாத்மா தன்னுடைய குழந்தைகள், மாஸ்டர் விதை ரூபமா இருக்கக்கூடிய பிராமண ஆத்மாக்கள், அவங்க மூலியமா தான் பக்தர்களுடைய விருப்பங்களை, மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். ஆனா நாம மாஸ்டர் விதை ரூபமாக மாறணும் அப்படின்னா, அப்படிப்பட்ட தகுதியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா நாம மாறணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாபா வந்து தகுதியான அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் மூலமாக தான் பக்தர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். பிராமண ஆத்மாக்கள் அப்படின் போது சொல்லும் போது இப்போ பல லட்சங்கள்ல இருக்கலாம். ஆனா எல்லோருமே தகுதி படைத்தவர்களா அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த யோகியத்தா அப்படின்னு சொல்ற ஹிந்தியில, தமிழ்ல வந்து தகுதி, இந்த குவாலிஃபைடு இன்ஸ்ட்ருமெண்ட். இப்படி சொல்லுங்க, தனக்கு தானே கேள்வி கேட்டு பாருங்க. have I become a qualified instrument of supreme soul? பரமாத்மாவனுடைய அவருடைய சக்திகள், அவருடைய குணங்கள், அந்த அவருடைய விசேஷத்தன்மைகள் வந்து பக்த ஆத்மாக்களுக்கு அவர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம மூலமா தான் கொடுக்குறேன் அப்படின்றாரு. அப்ப அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா நான் இருக்கிறேன். அந்த தகுதி வாய்ந்த இன்ஸ்ட்ருமெண்டா மாறினாதான் நம்ம அந்த காரியத்துல நம்ம பயன்படுத்துவார். சரியா? இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல போனாக்கா, முதல்ல நம்முடைய மனம், புத்தி, அதனுடைய நிலை எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனதுல போன வாரத்துல கூட ஹிந்தி முரளியில, சண்டே முரளியில பாபா சொல்லியிருந்தாரு, ருஹானியத்து சொல்றாரு இல்லையா? அந்த ஆன்மீக தன்மை நமக்குள்ள, நம்முடைய கண்கள்ல, நம்முடைய முகத்துல அந்த ஆன்மீக பொலி வரணும் அப்படின்னா அதற்கான ஆதாரம் சொல்லியிருந்தார் தூய்மை. இப்போ மனம் அமைதியாகவும் புத்தி தூய்மையாகவும் தெளிவாகவும் இருக்கும் பொழுதுதான் நாம அவருடைய ஒரு குவாலிஃபைடு இன்ஸ்ட்ருமெண்டா மாற முடியும். இப்போ மனதிற்கான அந்த மனம் அமைதியா இருக்கணும்னா, அந்த ஆன்மீக தன்மை தனக்குள்ள இருக்கணும்னா பவித்திரத்தை மிக மிக அவசியம். எண்ணம், சொல், செயல் எல்லாத்திலும் தூய்மை இருந்தா தான் நம்முடைய மனம் அமைதியா இருக்கும், புத்தியும் அந்த தூய்மையான விஷயங்களை மட்டும் கிரகிக்கும். முழு நாள்ல எப்படிப்பட்ட விஷயங்களை நான் பார்க்கிறேன், எப்படிப்பட்ட விஷயங்களை பேசுறேன், எப்படிப்பட்ட விஷயங்களை படிக்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முழு நாள்ல நம்முடைய அந்த பவித்திரத்தா நிலை, நம்ம ஞானத்தினுடைய விஷயங்கள் அதிகமா படிக்கிறோம், கேட்கிறோம், பேசுறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள பவித்திரத்தை அதிகமாயிட்டே போகும். மனம், புத்தி, சம்ஸ்காரம், மனம், புத்தி, செயல்கள் மூணுலயும் வந்து ஞான சம்பந்தப்பட்ட விஷயங்களே நாம கொண்டு வரும் பொழுது
நமக்குள்ள அந்த பவித்திரத்தை அதிகமாகும். ஏன்னா நேரடியா பரமாத்மா பவித்திரத்தாவுடைய கடல், அவர் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே. அப்போ அவருடைய விஷயங்களை தனக்குள்ள கிரகிக்கும் பொழுது உள்ளுக்குள்ள நமக்கு கொண்டு ஒவ்வொரு நாளும் எடுக்க எடுக்க நம்முடைய மனமும் அமைதியாகின்றது, புத்தி தூய்மையாகின்றது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். புத்தி என்பது 3வது கண் அப்படின்னு கூட சொல்றாரு. புத்தி எப்படி ஒரு கண், நார்மலா நம்முடைய கண்ணுல கொஞ்சம் டஸ்ட் பட்டாலே எப்படி ஆகும்னா கண்ணை கசக்குறோம், கொஞ்சம் தண்ணி வர்றது இல்லையா? அப்போ ஒரு சின்ன டஸ்ட் கூட கண்ணுக்குள்ள போக விட மாட்டோம். அப்படின் போது சிலர் வந்து கண்ணுக்குள்ள அப்படியே அப்படியே அந்த மண் எடுத்து உள்ள போடுறாரு அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாங்க, பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க, இல்ல முட்டாள் சொல்லுவாங்க. இப்போ பாபா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முழு நாள்ல வீணான விஷயங்கள், எதிர்மறை விஷயங்கள்ல தனக்குள்ள கொண்டு போறீங்க அப்படின்னா அது என்ன குப்பை. அப்ப 3வது கண் புத்தி என்னும் கண்ணுக்குள்ள அந்த குப்பையை உள்ள போட்டிருக்கீங்க. அப்ப எங்க புத்தி தூய்மையாகுமா? புத்தி இன்னும் பத்தித்தமாகும். அதனால வீணான விஷயங்கள், எதிர்மறை விஷயங்கள்ல இருந்து வெகு தூரம் விலகிருங்க. அது நமக்கு இருக்கவே கூடாது. முழு நாளும் ஞானத்தினுடைய விஷயங்கள், குணத்தினுடைய விஷயங்கள், சக்திகளினுடைய விஷயங்கள், இந்த விஷயங்களை தான் உள்ள நம்முடைய மனதுல முழு நாள் எந்த செயல் செய்து கொண்டிருந்தாலும் அதான் ஞானபூர்வமாக செய்யுங்க. அப்போ இது இங்க ஒரு பாபா ஒரு முரளியில இது என்ன சொல்றாருன்னா, சமர்ப்பண நிலை, இன்னும் சமர்ப்பண நிலை தனக்குள்ள இருக்கு அப்படின் போது, அதான் மனப்பூர்வமான சமர்ப்பண நிலை அப்படின் போது கர்மத்துல கொண்டு வருங்க. எண்ணத்துல நான் பாபா நான் உங்களுடைய சமர்ப்பண குழந்தை மனப்பூர்வமாக சமர்ப்பணம் ஆகியிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வார்த்தைகள் மூலமா கூட சரி, நல்ல ஒரு ஞானத்தினுடைய விஷயங்கள் பேசுறேன். இன்னும் ஆனா கர்மத்துல செயல்கள்ல அந்த சமர்ப்பண நிலை இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செயல்கள்ல சமர்ப்பண நிலை அப்படின் போது எந்த செயல் செய்தாலும் நான் செஞ்சேன்ற அந்த எண்ணம் வரக்கூடாது. பாபா சேவித்துக் கொண்டிருக்கின்றார் நான் என்ற அந்த அகங்காரம் வருது அப்படின்னா அங்க கர்மத்துல சமர்ப்பண நிலை இல்லை. சரிங்களா? இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த ஆசைகள் அப்படின்னு சொல்லும்போது பலவிதமான ஆசைகள், அதை குறிப்பா ரெண்டு கேட்டகரியில கொண்டு வரலாம். ஒண்ணு பௌதிக ஆசைகள், இன்னொன்னு சூக்ஷ்ம ஆசைகள். பௌதிக ஆசைகள் அப்படின் போது நமக்கு நிறைய பணம் வேணும், இல்ல பெரிய வீடு வேணும், இல்ல துணிமணி வேணும், நிறைய வசதிகள் வேணும் அப்படின்னு. ஆனா அதுல இருந்தெல்லாம் நாம எல்லாம் விலகி இருக்கலாம் இல்லையா? ஏறக்குறைய அதுல இருந்தெல்லாம் விலகியாச்சு. ஆனா சூக்ஷ்ம ஆசைகள் தனக்குள்ள இருக்கா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. தனிமையில உட்கார்ந்து சோதனை செஞ்சாதான் நமக்கு தெரியும். சூக்ஷ்ம ஆசைகள் என்ன, எனக்கு இந்த விஷயத்துல என்ன ஏன் கேட்கல, என்ன முன்னாடி ஏன் வைக்கல, எனக்கு புகழ் எனக்கு கிடைக்கணும், எனக்கு பெயர் கொடுக்கணும் கிடைக்கணும், என்ன பாராட்டணும், இந்த மாதிரி விஷயங்கள் சூக்ஷ்ம ஆசைகள் தனக்குள்ள இருந்தானாக்கா அப்போ அந்த ஆசைகள் நம்ம வந்து உயர்ந்த நிலையில நம்ம போக விடாது. அந்த 1977 முறையிலே பாபா என்ன சொல்றேன்னா, யார் அந்த ஆசைகள்ல இருந்து விடுபட்ட நிலையில இருக்கிறாங்களோ, இச்சா மாத்திரம் அவித்யா அந்த ஸ்திதியில இருக்கிறாங்களோ அவங்க தான் பக்தர்களுக்கு சாந்தியையோ சக்தியையோ இல்ல சுகத்தையோ கொடுக்க முடியும். நாம அப்படி இருக்கிறோமா? சோதனை செஞ்சு பாருங்க. ஆசைகள், எந்த ஆசைகள் என்றாலே என்னவென்று அறியாத நிலை. சத்தியுகத்துல தேவதைகளுக்கு ஆசையே இருக்காது. ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சத்தியுகத்துல தேவதைகளுக்கு ஆசைதான் இருக்குமா? நல்ல பெரிய மாளிகை கட்டணும், இல்ல அந்த பெரிய புஷ்ப விமானம், அதெல்லாம் தானாவே அமைந்தது. ஆனா சத்தியுகத்துல அவங்க அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அந்த சம்பூர்ண நிலையில வந்திருக்க அந்த நிலை அடையும் பொழுது தனக்குள்ள ஆசைகள் என்றாலே என்ன என்று அறியாத நிலை வரும். இப்போ நாம அந்த சம்பூர்ண நிலை இந்த பிராமண பிறவில தான் கொண்டு வரும். அப்போ ஆனா அது அவ்வளவு சாதாரணமா கொண்டு வர முடியுமா அப்படின்னு கொஞ்சம் பார்க்கும்போது, இந்த துவாபரயுகம் கலியுகத்துல எல்லாம் நம்ம ஆசைகள் மெதுவா நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வருது. இந்த ஆசைகள் ஏன் தனக்குள்ள வருது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான காரணம் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் தனக்குள்ள துவாபரயுகத்துல இருந்து ஆரம்பிச்சு ஆசைகள் வருகின்றது? பதில் சொல்லுங்க யாராவது. எதன் காரணமா வருகின்றது ஆசைகள் துவாபரயுகத்துல இருந்து? சத்தியுகத்துல ஆசையே கிடையாது, ஆசையற்ற நிலை. சத்தியுகத்துல எப்படிங்க? சரி, நான் சொல்றதுல கேளுங்க. பாபா நமக்கு இந்த சாஸ்திரங்கள்ல கூட சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, 8 சித்தியா ஒரு 9 நிதியா அப்படின்னு சொல்லிட்டு 8 விதமான சித்திகள் வெற்றிகள்ல 9 விதமான பொக்கிஷங்கள். இந்த 9 விதமான பொக்கிஷங்கள் நமக்கு பரமாத்மா தந்தை கொடுத்துட்டு இருக்கிறார். ஞானம், குணங்கள், சக்திகள், சமயம், சங்கல்பம், அப்புறம் சுவாசம், குஷி, நம்முடைய பலவிதமான ஆசீர்வாதங்கள், இந்த மாதிரி பல பொக்கிஷங்கள், கஜானாக்கள். அதை அதுல நம்ம துவாபரயுகத்துல இருந்து அந்த பொக்கிஷங்கள் நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. கலியுகத்துல வரும்பொழுது நமக்குள்ள குணங்களும் குறைஞ்சிருச்சு, சக்திகளும் குறைஞ்சிருச்சு, ஞானம் என்பது என்னன்னு தெரியாது, அப்புறம் நேரத்தை வீணாக்குறோம்,
எண்ணங்கள் மனம் போன போக்குல நம்ம போயிட்டு இருக்கிறோம். எண்ணங்களும் நிறைய வீணாயிட்டு இருக்கு. நேரத்தை வீணாக்குறோம், சுவாசமும் வீணாயிட்டு இருக்கு. நமக்கு மகிழ்ச்சி என்றாலே இல்ல. அப்போ துக்கம் தான் அதிகமாயிட்டு இருக்கு. அப்புறம் ஆசீர்வாதங்கள் எங்க இருந்து பெற முடியும்? இப்படி இப்ப கலியுகத்தினுடைய கடைசியில ரொம்ப எல்லாமே இழந்த நிலையில கம்ப்ளீட்லி ட்ரெயின்ட் அந்த கண்டிஷன்ல இருக்கும்போது தான் பரமாத்மா நம்ம தூக்கி விடுறாரு. பரமாத்மா சிவ தந்தை நமக்கு நீ யார் என்ற அறிமுகத்தை கொடுக்கிறார். முதல் அறிமுகம் என்னன்னாக்கா, நீ யார். ஃபர்ஸ்ட் பரமாத்மா யார் சொல்லல, நீ யார். இப்போ நாம எல்லாம் யார்? அப்போ நீங்க யாருன்ற அறிமுகம் என்ன? ஆத்மா. வெறும் ஆத்மா கிடையாது, எப்பேற்பட்ட ஆத்மா. முதல்ல அவருடைய வாசகம் என்னன்னாக்கா, நீ எப்படிப்பட்ட ஆத்மாவா இருந்தாலும் என்னுடைய குழந்தை. நீ ஆத்மா ஃபர்ஸ்ட். நீ ஆத்மா, நீ எப்படிப்பட்ட ஆத்மாவா இருந்தாலும் என்னுடைய குழந்தை அப்படின்றாரு. நாமும் அவருக்கு உறுதி கொடுக்கிறோம் அதே நேரத்துல. பாபா, நான் ஒரு ஆத்மா, சிரேஷ்ட ஆத்மாவன், சுயம் பரமாத்மா, உங்களுடைய குழந்தை. நான் உங்களுடையவன், நீங்கள் என்னுடையவர். முதல் ஸ்மிருதி, முதல் நினைவு. இதை நல்ல ஆழமா பதிச்சுக்கோங்க. நான் உன்னுடையவன், நீ என்னுடையவன். சரிங்களா? இந்த ஸ்மிருதி முதல்ல கொடுக்கிறார். இதனுடைய ஆதாரத்துல தனக்குள்ள ஞானத்தில் கொஞ்சம் கொஞ்சமா ஞானம் தனக்குள்ள கொண்டு வரும். ஞானத்தின் கூடவே நமக்கு அந்த முதல் அறிமுகம் கொடுத்த உடனே பாபா என்ன சொல்றோம்னா, அனைத்து வித அதிகாரங்கள், சக்திகள் எல்லாமே அங்க கொடுத்துட்டாரு அப்படின்றாரு. சர்வ சக்திகள் அப்படின் போது சிலருக்கு 4 சக்திகள், சிலருக்கு 6 சக்திகள், சிலருக்கு 8 சக்திகள், அப்படி கிடையாது. பிராமண பிறவி எடுத்த உடனே ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்கும் எல்லா பொக்கிஷத்தையும் கொடுத்துறாரு. அப்போ இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் அந்த நஷால வாங்க, அந்த ஆன்மீக போதையில வாருங்க. பகவான் கிட்ட இருக்கிறது எல்லாமே இப்ப எனக்குள்ள இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு பிரிச்சு கொடுக்கல. கடல் அவரு எல்லாருக்கும். பிராமண இங்கதான் வித்தியாசம் என்னன்னா, பிராமண ஆத்மாக்கள், பக்தர்கள் 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, நாம ஒவ்வொருத்தரும் பரமாத்மாவிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுக்க விரும்புறோம். அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும். சரிங்களா? அனைத்து பொக்கிஷங்களையும். ஆனா பக்தர்களுக்கு என்ன தேவை? கொஞ்சம் அமைதி போதும். அஞ்சலி தேதோ அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் அமைதியினுடைய அந்த அனுபவம் செய்யுங்க. நல்லா சக்திசாலி உண்மையான ஆழமான அமைதியினுடைய அனுபவம் கொஞ்சம் கொடுத்தா போதும். இல்ல கொஞ்சம் சக்தி கொடுத்தா போதும். ஆனா நாம எப்படி பிராமண ஆத்மாக்கள் பகவான் அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்க விரும்புறோம். அப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன்றார். அந்த ஸ்மிருதி கொண்டு வாங்க. நினைவு என்பது ஒரு தீபத்தினுடைய சுடர் விட்டு பிரகாசமாக எரியக்கூடிய அந்த ஒளி போல. ஒவ்வொரு நாளும் அந்த நினைவு என்கின்ற அந்த ஒளி அதை எப்போது பிரகாசமா எரிய வச்சுட்டுருங்க. முழு பிராமண வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த ஒளி அணையக்கூடாதுன்றார். அந்த ஒளி அணையாது இருக்கும். அந்த ஒளி அப்படின்னா நினைவுகள். பாபா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான நினைவுகள், ஸ்மிருத்தியான்னு சொல்றா இல்லையா, ஞாபகங்கள். நீ எப்பேற்பட்ட ஆத்மா, இல்ல நீ பாபா சொல்ற, நீங்க சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணராக அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்த தேவதாத்மா, தேவகுல ஆத்மா, பரமாத்மாவிடம் அனைத்து பொக்கிஷங்களையும் எடுத்து நிறைத்து வைத்திருக்கக்கூடிய அதிகாரி ஆத்மா. முழு உலகத்திற்கே நம்ம ஒவ்வொருத்தரும் பூர்வஜ் அப்படின் போது முன்னோர்கள். நாம பிறந்து நாம வாழ்ந்து 2500 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் உலகத்தினுடைய மற்ற ஆத்மாக்கள் இங்க இறங்குறாங்க. அப்ப அவ்வளவு பழமையானவர்கள், உலகத்திற்கே மூதாதையர்கள். அப்போ 2500 வருஷம் கழிச்சு உடனே எல்லாரும் வரல. அப்போ கூட கொஞ்சம் கொஞ்சமா தான் இறங்குறாங்க. இப்போ நாம பிறந்த 4500 5000 வருஷம் கடைசியில வரும்போது, கடைசி ஒரு 500 வருஷத்துலதான் மற்ற ஆத்மாக்கள் எல்லாம் வராங்க. புரியுதுங்களா? அவ்வளவு மூதாதையர்கள், சான்றோர்கள் நாம். அந்த ஸ்மிருதியில வாங்க. அப்படி இருந்தாதான் இந்த இச்சா மாத்திரம் அவித்யா நிலை அப்படின்னு சொல்றது பாபா சொல்றாரு. இந்த ஆசைகள் என்றாலே என்ன என்று அறியாத நிலை அதுக்கு இன்னொரு பாபா என்ன ஒரு அர்த்தம் சொல்றாருன்னா, ஆசைகள் என்றாலே என்ன என்று அறியாத நிலை அப்படின்னாக்க சக்திசாலி விதை ரூப நிலைதான் ஆசைகள் என்றாலே என்னவென்று அறியாத நிலைங்கிறார். சக்திசாலி விதை ரூப நிலை அப்படின்னா பலர் குழப்பத்துல வந்துடுறாங்க. பீஜ் ரூப் ஸ்திதி, விதை ரூப நிலை அப்படின்னா பாபா அதுக்கு சிம்பிளான ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. ஏதாவது ஒரு சங்கல்பத்துல ஆழமா அதனுடைய ஈடுபாட்டுல அன்பில மூழ்கிருங்க, அதுதான் விதை ரூப நிலை. அவ்யக்த பாப்தாதா சொன்ன மகா வாக்கியம் அது. விதை ரூப ஸ்திதி அப்படின்னா, விதை ரூப மனநிலை அப்படின்னா, பரந்தாமத்துல பாபா கூட ஏதாவது ஒரு சங்கல்பத்துல, ஞானத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நிறைய சங்கல்பங்கள் மனதுல இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் பலவீனமா உணர்றோம். மனதுல நிறைய சங்கல்பங்கள் இருந்தானாக்கா பலம் குறைந்தவராக இருக்கும். குறைவான சங்கல்பங்கள் இருக்கும் பொழுது மனதினுடைய பலம் அதிகரிக்கின்றது. ஒரே ஒரு சங்கல்பத்துல நிலைத்திருக்கும் பொழுது அதுதான் விதை ரூப நிலை. அந்த நிலையில இருக்கும் பொழுது தான் பக்தர்களுக்கு நாம அவர்களுடைய மனோ விருப்பங்களை பூர்த்தி செய்ய முடியும். தானாகவே நாம பக்தர்களுடைய மனோ விருப்பங்களை நான் பூர்த்தி செய்யறேன் அப்படின்ற அந்த எண்ணமே தேவையில்லை. ஒரு பாபாவனுடைய ஏதாவது ஒரு சங்கல்பத்துல நிலைத்திருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு குணத்தினுடையதா, இல்ல சக்தியினுடையதா, இல்ல ஞானத்தினுடையதா ஒரு சங்கல்பத்துல நிலைத்திருக்கிறீங்க அப்படின் போது
அப்பொழுது சக்திசாலி நிலை. அப்போ நம்மகிட்ட இருந்து பல பல தூரம் வரைக்கும் அந்த அதிர்வலைகள் பரவும் அப்படின்றார் உலகத்தில். அப்ப தானாவே பக்தர்களுக்கு அந்த அமைதியினுடைய அனுபவம், ஆழமான அமைதியினுடைய அனுபவம், இல்ல சுகத்தினுடைய அனுபவம் கிடைக்கும். அதுதான் ஆசைகள் என்றாலே என்னவென்று அறியாத நிலைன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஆனா ஆசைகள்ல நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னா இந்த பொக்கிஷங்களை நிரப்பும். ஞானம், குணம், சக்திகள், இதை தனக்குள்ள எவ்வளவு ஆசீர்வாதங்கள், எவ்வளவுக்கு இதன் தனக்குள்ள நிரப்புறோமோ. ஏன்னா துவாபரிகத்துல இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். ஏன்னா விகாரத்துல இறங்குறதுனால 5 விகாரங்கள் அது நம்ம என்ன அலைகழிச்சிருச்சு. அதனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து கஜானாக்கள் எல்லாம் இழந்துட்டே போயிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு பாபா சொல்லியிருக்காரு, இந்த பிராமண பிறவி குறுகிய கால நேரம், இந்த ஒரு பிறவில அந்த ஒரு பிறவில கூட 100 வருடங்கள் அப்படின்னாலும் நம்ம 100 வருடங்கள் இருக்கல. நாம இந்த கடைசி சமயத்துல வந்திருக்கோம். இந்த குறுகிய காலத்துல அடுத்து வரக்கூடிய 4500 வருஷத்துக்கான அந்த சேமிப்பு இப்பதான் நம்ம சேமிக்கிறோம் அப்படின்றார். முழு 5000 வருஷத்துக்குன்னே வச்சுக்கோங்களேன். கடைசி சமயத்துல கொஞ்சம் துக்கத்தினுடைய அனுபவம் ஆகின்றது. ஆனா ஏறக்குறைய 4500 வருஷங்களுக்கு மேல தேவையான அதுக்கு அவ்வளோ அத்தனை பிறவிகளுக்கு தேவையான அனைத்து சக்திகள் நமக்கு அந்த தேவைகள் எல்லாமே இப்பொழுது நாம சேமிக்கிறோம் அப்படின்றாரு. ஏற்கனவே கடந்த கால இந்த போன பிறவில செய்த பாவங்கள் அதையும் நம்ம ஒரு பக்கம் அழிச்சிட்டு இருக்கிறோம். பல பிறவிகளினுடைய பாவங்கள் இன்னும் வரக்கூடிய பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கான அந்த சேமிப்பு செய்யறோம் அப்படின்னா அப்ப எவ்வளவு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கணும். பிராமண பிறவி அவ்வளவு மிகவும் மதிப்பு வாய்ந்த பிறவி. நேரடியா பரமாத்மாவோடு ஒவ்வொரு நாளும் நாம அவருடைய தொடர்புல இருக்கணும். இப்போ அந்த சுகம் என்று எடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிராமணாத்மா சுகத்தினுடைய அனுபவம் செஞ்சாதான், ஆழமான அமைதி மற்றும் சுகத்தினுடைய அனுபவம் செய்யும் பொழுது தானாவே அந்த இச்சா மாத்திரம் அவித்யா நிலை அப்படின்றார், ஆசைகளற்ற நிலை. இந்த சுகம் மற்றும் சாந்தி, ஆனந்தம் இதெல்லாமே தனக்குள்ள நிரம்பி இருக்கும் பொழுதுதான் தனக்குள்ள வேற எந்த விருப்பங்களும் இருக்காது, ஆசைகள் இருக்காது. அப்ப தன் மூலமாக பக்தர்களுடைய அந்த மனோ விருப்பங்கள் பூர்த்தியாக்கப்படும். சுகம் என்று சொல்லும் பொழுது முழு நாள்ல நமக்கு மிகவும் அதிகமாக சுகம் எங்கிறது கிடைக்கிறது கொஞ்சம் யோசிப்பாரு. ஏன்னா சுகத்தினுடைய ஆழமான அனுபவம் செய்யும் பொழுது அப்பதான் நீங்க அந்த ஆசைகளற்ற நிலையை அதனுடைய அனுபவம் செய்ய முடியும். ஆசை என்றே இல்லாத நிலை. ஏன்னா தனக்குள்ள ஆழமான சுகம் இருக்கும் பொழுது அந்த பர்பூர்த்தா சம்பூர்ண நிலை அனுபவம் செய்ய முடியும். சம்பன்ன நிலை, நிறைவான நிலை. இப்ப இந்த ஆழமான சுகத்தை அனுபவம் செய்யணும்னா, ஆனந்தத்தை அனுபவம் செய்யணும்னா, இல்ல ஆழமான அமைதி அனுபவம் செய்யணும்னா இந்த சுகத்தை எடுத்துக்கலாம். முழு நாள்ல சுகம் நமக்கு எந்தெந்த விஷயத்தின் மூலமாக சுகம் கிடைக்கின்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பௌதிக விஷயங்கள் கிடையாது. கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. முழு நாள்ல எந்தெந்த விஷயங்கள் மூலமாக நமக்கு சுகம் கிடைக்கின்றது? நம்பர் 1 அமிர்த வேலையில பாபாட்டு. ஆனா அமிர்த வேலை பாபாட்டு அந்த ஆழமான சுகத்தை அனுபவம் செய்யணும்னா அந்த சமயத்துல முழுமையான விழிப்புணர்வு நிலையில தான் இருக்கும். அப்பதான் முடியும். சும்மா ஏனோ தானே எந்திரிச்சோம் தூக்க கழகத்துல உட்கார்ந்து அப்படின்னா ஒன்னும் அனுபவம் செய்ய முடியாது. நல்ல ஒரு விழிப்புணர்வு நிலையில உட்கார்ந்தானாக்கா, அதுவும் குளிச்சுட்டு உட்கார்றீங்கன்னு வைங்க. சிம்பிளா குளியல்னா முழுமையான அப்படி இல்லை. ஏன்ச்சு நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு பாத்ரூம்ல கொஞ்சம் தண்ணி எடுத்து அப்படியே மலை தலையில இருந்து பாதம் வரைக்கும் தண்ணி ஊத்திட்டு அப்ப இருக்கிற அந்த தூக்கத்தினுடைய வைப்ரேஷன்லாம் போயிடும், ஃப்ரெஷ் ஆயிருவீங்க. அப்புறம் உட்கார்ந்து பாருங்களேன், இன்னும் ஒரு ஆனந்தம் கிடைக்கும். சரி, அமிர்த வேலையில பாபாட்ட அந்த ஒரு இனிமையான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி அவர்கிட்ட இருந்து சுகத்தை எடுக்கணும். அடுத்தது முரளி கிளாஸ்ல பாருங்க. முரளி கிளாஸ்ல ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு நிலையில இருந்தா முரளி கேட்க உள்ள ஆனந்தம் அது பெருகிட்டு இருக்கும். சுகத்தினுடைய அனுபவம் ஆயிட்டே இருக்கும். 3வது, நம்ம முழு நாள்ல விதவிதமான சம்பந்தங்கள்ல வரும். ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாபாட்ட சர்வ சம்பந்தங்கள் வச்சிருக்கிறோம். அது இல்லாம பிராமண ஆத்மாக்களை சந்திக்கும் போது எவ்வளவு ஒரு சுகத்தினுடைய அனுபவம் ஆகுதா இல்லையா? ஒரு அன்பினுடைய கொடுக்கல் வாங்கல் இருக்கு இல்லையா? எல்லோரோடும் ஒரு மரியாதையோடு சுயமரியாதையில நிலைத்து மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம், அவங்களும் நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அன்பா பேசணும். ஏன்னா நாம தான் சத்தியுகத்துல தேவதையா மாற போறோம். பகவானுடைய நேரடி படைப்புகள். இதை கொஞ்சம் அனுபவம் செஞ்சு பாருங்க. ரிலேஷன்ஷிப்ஸ் அப்போ இந்த ஒண்ணு பாபாட்டு இருந்து அந்த ரிலேஷன்ஷிப் சர்வ சம்பந்தங்கள், இன்னும் பிராமண பிறவிகள்ல பிராமண ஆத்மாக்கள் மூலமாக பிராமண குடும்பத்துல இருந்து கிடைக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ல சகோதரிகள், சரி, அதுல ஒரு அன்பு, சரிங்களா, அதுல ஒரு சுகம். இந்த ஒரு சுகம் அது ஒன்னு ரிலேஷன்ஷிப் மூலமா இந்த சுகம். 2வது அமிர்த வேலையில. 3வது ஞானத்தினுடைய, அதாவது காலையில முரளி வகுப்பு, அதன் மூலமா கிடைக்கிற சுகம். 4வது மற்றவங்களுக்கு ஞானம் சொல்றீங்க, அப்போ ஒரு சுகம் கிடைக்கும். ஒருத்தர் கோர்ஸ் எடுக்கிறீங்க, இல்ல எக்ஸிபிஷன் மற்றவங்களுக்கு சொல்றீங்க, இல்ல ஞானத்தினுடைய விஷயங்களை மற்றவங்க சொல்றீங்க, உள்ளுக்குள்ள அந்த சுகம். ஏன்னா மற்றவங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைக்குது. அந்த ஆசீர்வாதம் நம்மளுடைய சுகத்தை இன்னும் அதிகமாக்கும்.
சரிங்களா? அப்புறம் முழு நாள்ல ஏதாவது சேவை செய்றீங்க, கர்மனா சேவை செய்றீங்க, அது இதயபூர்வமா மனப்பூர்வமா ஒரு சேவை செய்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சுகம் கிடைக்கும்ன்றார். அதுதான் பாபா சொல்றாரு, சேவாக்கரும் மேவாக்காவும். சேவை செய்யுங்க, பழம் சாப்பிடுங்க. பழம்னா என்ன? இப்படிப்பட்ட அத்தீந்திர சுகம். இந்த மாதிரி இந்த சுகத்தினுடைய ஆழமான அனுபவம் இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ள ஒரு மன நிறைவு ஏற்படுகின்றது. சம்பன்ன நிலை, அப்படி ஆழமான சுகத்தினுடைய அனுபவம். அதே போல ஆழமான அமைதியினுடைய அனுபவம். பிராமண பிறவில பாபாட்டு இருந்து ஒவ்வொரு இங்க மதுபன்ல வந்து பாபாவை சந்திக்கும் பொழுது எவ்வளவு ஒரு குஷி இருக்கின்றது இல்லையா? பகவானுடைய சந்திப்பு, எத்தனை வருஷம் பாபாவை சந்திக்கிறோம், அப்போ ஒரு மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் பாபா முழு நாள்ல பாபாவை அடிக்கடி பாபா உங்க வீட்டுல இருக்கிறான்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. வீட்டுல நீங்க கூப்பிடுறீங்க, பாபா வந்துடுறாரு. உங்க வீட்டுல ஒரு இடத்துல நீங்க ஃப்ரண்ட் ரூம்ல ஹால்ல பாபா வாங்க, பாபா இங்க உட்காருங்க, கொஞ்ச நேரம் நம்ம ரெண்டு பேரும் இல்ல, நீங்க ஏதாவது வேலை செய்யுங்க, பாபா வந்து உட்கார்ந்து நீங்க எனக்கு திருஷ்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. பாபா சொல்றாரு, தன்னை பயன்படுத்த சொல்றாரு. பகவானே அப்படிப்பட்ட ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. சர்வசக்திவான், ஆல்மைட்டி அத்தாரிட்டி இல்லையா, சுயம் சாட்சாத் ஞான கடல், முழு இந்த உலகத்தினுடைய அதிபதி. அவர் நமக்கு இந்த ஒரு பிறவில தான், இந்த சங்கமத்தினுடைய இந்த குறுகிய காலத்துல இப்படிப்பட்ட அந்த ஆஃபர் நமக்கு கிடைக்கின்றது. அதை பயன்படுத்திக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்க அப்படின்றாரு. அதுக்கு என்னன்னா அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு இருந்தாதான் அவரை வந்து முழுமையா பயன்படுத்த முடியும். சரிங்களா? அப்ப பாபாட்டு இருந்து விதவிதமான சம்பந்தங்கள் மூலமாக சுகத்தை எடுங்க, பாபாவுடைய முரளி கேட்கறது மூலமா சுகத்தை அனுபவம் செய்யுங்க, பாபாவுடைய சேவை செய்யறது மூலமா சுகத்தை அனுபவம் செய்யுங்க. இப்படி சுகத்தை எடுத்துட்டே இருங்க முழு நாளும். அப்ப உள்ளுக்குள்ள சுகம் நிறைந்த ஆத்மாவை மாறிடுவீங்க. பாபாவுடைய ஆசீர்வாதங்கள் பெறுங்க. அப்போ இன்னும் ஆஹா, அவ்வளவு ஒரு சுகம் கிடைக்கும். பாபா சொல்ற மாதிரி அவருடைய மரியாதைகள் ஒவ்வொன்றையும் கரெக்டா பின்பற்றும் பொழுது அவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றது. அவர் முழு நாள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த கர்மயோக நிலையில இருந்து ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது அவர் கூட வச்சுட்டே செய்றீங்க அப்படின்போது அவ்வளவு ஒரு ஆனந்த சுகம். இப்படி முழு நாள்ல சுகம் எடுத்துட்டே இருக்கிறீங்க, ஒவ்வொரு நாள் சுகம் எடுத்துட்டே இருக்கிறீங்க அப்படின்போது உள்ளுக்குள்ள சுகம் நிறைந்த ஆத்மாவா மாறிடுறீங்க. அப்ப அந்த பர்பூர்த்தா சம்பன்ன நிலை, சுகத்தினுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னாக்கா ஆனந்தம், பிளிஸ். சுகத்துல நல்ல பர்பூர் நிலை, அமைதி. அதுல அமைதியிலும் நல்ல ஆழமான ஒரு அனுபவம். இங்க பாப்தாதாட்ட இங்க இல்ல அமிர்த வேலையில பாபாவை நினைவு செய்யும் பொழுது பரந்தாமத்துல போயிட்டு ஒரு ஸ்வீட், அதாவது டீப் ஸ்வீட் சைலன்ஸ்னுடைய அனுபவம் செய்யுங்க. பரமாத்மாவிடம் வந்து ஆழமான இனிமையான அமைதியினுடைய அனுபவம் செய்யுங்க. பரந்தாமத்துல ஒரே ஒரு சங்கல்பத்துல. சரியா? ஏன் யோகால உட்கார்றீங்க, பாபா நினைவுல உட்கார்றீங்க, ஃபர்ஸ்ட் சில சங்கல்பங்களை கொண்டு வர்றீங்க, அதுக்கப்புறம் மெதுவா சங்கல்பத்தை குறைச்சு சில சங்கல்பங்கள்ல அனுபவம் செஞ்சு அப்புறம் சூக்ஷ்மதனத்திலயோ இல்ல பரந்தாமத்திலயோ வெகு குறைவான சங்கல்பங்கள், அப்புறம் பரந்தாமத்துல ஒரே சங்கல்பத்துல எவ்வளவு நேரம் நிலைக்க முடியுமோ அப்படியே நிலைச்சிருங்க. அதுதான் விதை ரூப நிலை. ஏதாவது ஒரு சங்கல்பம் அதுல வந்து பாபாட்டு வந்து சுகத்தை எடுங்க, இல்ல ஆழமான அமைதி அனுபவம் பண்ணுங்க, இல்ல ஆழமான தூய்மையினுடைய நிலையை அனுபவம் பண்ணுங்க. இப்படி விதவிதமான குணங்கள் இல்ல சக்திசாலி நிலை அனுபவம் பண்ணுங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட அனுபவம் செய்ய அந்த சுகத்தினுடைய, அமைதியினுடைய, தூய்மையினுடைய அனுபவங்கள் உள்ளுக்குள்ள ஆழமா போக உங்ககிட்ட இந்த இந்த பௌதீக இல்ல எல்லைக்குட்பட்ட ஆசைகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமா விலகிடும். இன்னும் கொஞ்சம் அந்த பாபா சொல்ற மாதிரி தங்க கயிறு சொல்றாரு, குறுகிய சின்ன தங்க கயிறு போல ஒண்ணு இருக்கு, நம்ம அதையும் மாட்டிக்கிறோம். அது ஒரு பந்தனம் சொல்ற பிராமண ஆத்மாக்களோட. அது ஆனா இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா, தங்க கயிறு என்னன்னா சூக்ஷமத்துல ஏதாவது சில விருப்பங்கள் இருக்கும். எனக்கு இது இருந்தா நல்லா இருக்கும், இல்ல எனக்கு கொஞ்சம் பெயர் கிடைச்சா நல்லா இருக்கும், என்ன கொஞ்சம் முன்னாடி வச்சா நல்லா இருக்கும். இந்த சூக்ஷ்ம விருப்பங்களையும் அடியோடு விளக்கிருங்க. எனக்கு இவங்க கொஞ்சம் மரியாதை கொடுத்தா நல்லா இருக்கும். பாபா என்ன சொல்றான்னா, சுயம் பகவானே ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு வணக்கம் சொல்றாரு, மரியாதை கொடுக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பக்தியில பக்தர்கள் பகவானை நினைக்கிறதுல தங்களுடைய குல தெய்வத்தை, தங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைச்சு அவங்க வணங்குறாங்க. அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய அந்த தரிசனம் ஒரு சில வினாடிகள் கிடைச்சாலே போதும், அவங்களுக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? ஆனா இங்க நேரடியா சர்வசக்திவான் பரமாத்மா தந்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு நேரடியா உட்காந்து பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறார். காலையில முரளி கேட்கும் பொழுது சரி சிஸ்டர் தான் வாசிக்கிறாங்க அப்படின்னாக்கா அது நம்முடைய பலகீனம் சொல்லலாம், நம்முடைய குறை. பகவான் வாசிக்கிறார், அவங்க வந்து வெறும் கருவிதான். சரிங்களா? அவர் இந்த அவ்யக்த முறையில ஒரு வாக்கியம் சொல்றாரு, என்னன்னா செய்விப்பவர் அவர். அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த சக்தி அவர்கிட்ட தான் இருக்கு.
அமைதி வேணுமா இல்ல குஷி வேணுமா இல்ல சக்தி வேணுமா எல்லாம் கொடுக்கறதுக்கு. ஆனா உங்க மூலியமா தான் கொடுக்குறேன்றார். கல்பவருஷனுடைய அந்த மரத்தினுடைய கடைசி இலை பாருங்க, பல தர்மத்தின் வேறு வேறு தர்மத்தினுடைய அந்த மனித ஆத்மாக்கள், அந்த ஆத்மாக்கள் அந்த இலை வரைக்கும் தண்ணீர் போய் சேருது. ஒரு மரத்தினுடைய கடைசி இலை வரைக்கும் தண்ணீர் இல்ல, அதுக்கு தேவையான அந்த சத்துக்கள் போய் சேரணும்னா விதை தான், விதையில இருந்து தான் போகுது மரத்துல. ஆனா விதை வேர் மூலமா கொடுக்குது. அதே போல இந்த மனித குலத்தினுடைய மரம், இங்க இருக்கக்கூடிய கடைசி அந்த ஆத்மா எல்லாருக்கும் போய் அவங்களுக்கு அமைதி வேணும்னாலும் சரி, இல்ல தூய்மை வேண்டும் என்றாலும் சரி, சக்தி வேண்டும் என்றாலும் சரி, உங்க மூலியமா தான் போகும் அப்படின்றாரு. ஒரு புள்ளி, அவர் விதை, அவர் கீழே நான் இருக்கிறேன், எனக்கு கீழே பல கயிறுகள், பல நூல்கள், பல 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 இப்படி கூட சொல்லலாம், பல லட்ச ஆத்மாக்கள், கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் என்னுடைய தொடர்புல இருக்கிறாங்க. அவங்க என்னுடைய பக்தர்கள், இல்ல என்னுடைய பிரஜைகள். இப்போ பகவான் அவர் தான் கொடுக்கிறாரு. அப்ப அவர் கொடுக்கிறாரு அப்படின்போது உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அந்த அகங்காரம் வராது. ஏன்னா நான் கொடுக்கல, நான் கொடுத்தாதான் நான் இவ்வளவு விஷயங்கள் நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா அவர் கொடுக்கிறார், என் மூலியமா கொடுக்கிறார். அப்ப நான் கருவி என்ற அந்த உணர்வு இருக்கும் பொழுது அது இன்னும் நல்ல சக்திசாலி நிலை, என் மூலமா நிறைய மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். புரியுதுங்களா? முழு உலகத்தினுடைய மாஸ்டர் விதை ரூபங்கள் நாம. அப்போ அப்படிப்பட்ட மாஸ்டர் விதை ரூபமாக இருக்கும் பொழுது, அந்த நிலையில இருக்கும் பொழுது விதை ரூபம் சக்திசாலி சர்வசக்திவான் பரமாத்மா பக்தாத்மாக்களுக்கு எம் மூலமா கொடுக்கிறாரு. பல லட்ச ஆத்மாக்களுக்கு எம் மூலமா போகுது அமைதி. ஆனா நான் இப்படி ஒரு சில கேள்விகள் கேட்கலாம். நான் மற்ற ஆத்மாக்களுக்கு அமைதியினுடைய தானத்தை கொடுக்குறேன், அது அவங்க கிட்ட போய் சேருதா இல்லையா எப்படி தெரியும்? இல்ல சிலர் இப்படி சொல்லலாம், ஏன்னா என்ன எனக்குள்ள ஆசைகளே இருக்கக்கூடாதுன்ற நான் அந்த புருஷார்த்தத்துல இருக்க சில சமயம் நல்லா ஒரு ஸ்திதி நல்லா இருக்கு, மனநிலை நல்லா இருக்கு, ஆனா சில சமயம் ஆசைகள் வந்துடுது. அப்படின்னா இந்த ஆசைகள் ஏன் அப்பப்ப திருப்பி வருது அப்படின்னா, அந்த ஏற்கனவே இப்ப சொன்ன மாதிரி ஆழமான அந்த சுகத்தினுடைய அனுபவம் அவர்கிட்ட முழுமையா எடுக்கல. அதை எடுத்துட்டே இருங்க. பாபாட்ட ஆழமான சுகத்தினுடைய அனுபவம், ஆனந்தத்தினுடைய அனுபவம் எடுக்க எடுக்க நமக்குள்ள ஆசையே வராது. நாம பாபா என்ன சொல்றாருன்னா, அந்த முரளியில என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான். இப்போ சங்கமிகத்துல எனக்கு எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. எப்படி மற்றவங்க பிள்ளைய நல்லா வளர்த்து விட்டா தன் பிள்ளை தானா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மற்றவங்களுக்காக வாழுங்க போதும். மற்றவங்களுக்கு நீங்க தனக்காக புருஷார்த்தம் செய்யணும்னு அவசியமே இல்லை. மற்றவங்களுக்கு செய்யும் போது டபுள் நமக்கு கிடைக்கும். தனக்கான எப்படி ஒரு எங்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு, சில ஒரு 2-3 பேர் கேட்கறாங்க, எனக்கு ஒரு 200 ரூபாய் கொடு, எனக்கு ஒரு 300 ரூபாய் கொடு, எனக்கு ஒரு 400 ரூபாய் கொடு. நான் ஒவ்வொருத்தருக்கும் சரி இந்தாங்க 200 ரூபாய், இந்த 300 ரூபாய், இந்த 200 அப்படி கொடுத்துறேன். ஆனா பொதுவாவே பாரதத்துல என்ன சொல்றோம்னா, நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு இன்னும் பெருகும் அப்படின்னு தான் சொல்லுவோம். பௌதிக விஷயங்கள் இங்க ஞானத்தினுடைய விஷயங்கள், சூக்ஷ்ம விஷயங்கள்ல இங்க பகவான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொக்கிஷங்கள். பாபா பல முறையில சொல்றாரு, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மற்றவங்க கொடுக்குறீங்களோ அதை விட பல மடங்கு தனக்கு நிரம்பும். நீங்க தனக்காக இப்ப எடுக்காதீங்க, உங்களுடைய நீங்க மற்றவங்களுக்காக பாபாட்டு பெறுங்க. பாபாட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக வாங்குங்க. தனக்காக வாழாதீங்க, மற்றவங்களுக்காக வாழுங்க. சரிங்களா? இப்படி இருங்க ஒவ்வொரு நாளும். அதாவது மற்றவங்களுக்கு அப்படின்னா எம் மூலியமா முழு உலகத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாருமே நல்லா சக்திசாலி அனுபவம் செய்யட்டும். பாபா என்கிட்ட எம் மூலமா சக்தி கொடுக்கட்டும் எல்லாருக்கும். ஆனா இப்படி செய்ய செய்ய எப்போ நமக்குள்ள ஒரு ஆழமான சக்திசாலி நிலையினுடைய அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கு, அப்படி அனுபவம் ஆகின்றதோ அப்போ தெரிஞ்சுக்கோங்க, தன் மூலமா சக்திகள் எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு. இல்ல சில டைம் நல்லா இருக்கு, சில டைம் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கு அப்படின்னா என்ன நான் என்ன இன்னும் நல்ல ஒரு நல்ல தகுதி வாய்ந்த இன்ஸ்ட்ருமெண்டா நான் இன்னும் மாத்தல. புரியுதுங்களா? ஓ இங்க இதெல்லாம் கனெக்டடா இருக்கு பாருங்க. ஆசைகள் என்றாலே என்னவென்று அறியாத நிலை, அதை அடையணும்னா, அந்த நிலையை அடையணும்னா இவ்வளவு பொக்கிஷங்கள், குறிப்பா ஞான யோக தாரணை, ஞானங்க சக்திகள் குணங்கள் இதை உள்ளுக்குள்ள நிரப்பணும். அதுலயும் குறிப்பா சுகம், சாந்தி, தூய்மை, நம்ம அந்த ஆத்மாவுடைய 7 குணங்கள் இல்லைங்களா, அதை இன்னும் நல்ல நல்ல ஆழமா அனுபவம் செய்யணும் பாபாட்டு இருந்து. இப்ப அப்படி இருக்கும்போது தான் அந்த விதை ரூப நிலையில நிலைத்திருந்து, விதை ரூப நிலைன்னா ஒரு எண்ணத்துல நிலைத்திருக்கணும். ஏதாவது ஒரு குணத்தினுடைய அந்த இல்ல ஒரு சக்தியினுடைய ஞானத்தினுடைய ஒரு விஷயத்தினுடைய ஒரு எண்ணத்துல நிலைத்திருக்கும் பொழுது அப்ப நம் மூலியமா மற்ற ஆத்மாக்கள், நம்முடைய பக்தர்களுக்கு அந்த அமைதியினுடைய அனுபவம் ஆகும். பாத்தீங்களா? அப்போ ஆசைகள் என்றால என்னவென்று அறியாத நிலையில இருக்கும் பொழுதுதான் அந்த உயர்ந்த இந்த மன்சா சேவை சொல்றாரு இல்லையா, மனதின் மூலமாக சேவை செய்வது. மனதின் மூலமாக சேவை செய்யும்போது அது ரொம்ப அந்த வார்த்தை கொஞ்சம் அப்படியே
டெக்னிக்கலா காம்ப்ளிகேட்டடா அந்த மாதிரி நினைக்காதீங்க. அந்த ஒரு விதை ரூப நிலை, அதாவது ஒரு எண்ணம், அந்த ஒரு எண்ணத்தில் ஆழமாக செல்லும் பொழுது அதுதான் எல்லா விஷயத்துக்கும் ஆதாரம். அதாவது மனதில் எண்ணங்கள் மிக மிக குறைவாக ஒரே எண்ணத்துல வரும். அதுவும் சில வினாடிகள், சில நிமிடங்கள் அந்த ஒரு எண்ணத்துல அப்படியே ஆழமாக திளைத்து போகின்றீர்கள் என்றால் அப்போ நீங்க சொல்லலாம் அந்த விதை ரூப நிலையில அப்போ உங்ககிட்ட சக்தி, அமைதி, குஷி இது எல்லாமே மற்றவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஆனா ஆசைகள், எல்லைக்குட்பட்ட ஆசைகள் தனக்குள்ள நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அதனால என்னென்ன நஷ்டங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லைக்குட்பட்ட ஆசைகள் தனக்குள்ள இருந்தா தனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அதாவது சொல்ல போனாக்கா ஆன்மீக சக்திகள் அது நம்மகிட்ட நிறைய நிரப்பி வச்சிருந்தாங்க. எல்லைக்குட்பட்ட ஆசைகள் இருந்தா அது எல்லாத்தையும் வெளியே எடுத்துரும், ட்ரெயின் பண்ணிடும். இன்னும் எனக்குள்ள ஆசைகள் இருக்கு அப்படின்னா இது வேணும் அது வேணும், இந்த ஆசைகள், எல்லைக்குட்பட்ட ஆசைகள் என்ன பண்ணும்னா நமக்குள்ள பாபா கொடுத்திருக்கக்கூடிய அந்த சக்திகளை வெளியெடுத்துரும், நீக்கிரும், அழித்து விடும். எல்லைக்குட்பட்ட ஆசைகள் இருந்தா நமக்குள்ள அந்த துக்கத்தினுடைய அனுபவம் ஆக ஆரம்பிச்சிடும். துக்கத்தை, எல்லைக்குட்பட்ட ஆசைகள் இருந்தாலே துக்கத்தினுடைய அனுபவம் நடுநடுவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த எல்லைக்குட்பட்ட ஆசைகள் இருந்தா பிரச்சனைகள் பல வரும், தடைகள் பல வரும், பல பிரச்சனைகள், பல தடைகள், இல்ல பல விதமான துக்கத்தினுடைய அனுபவம் ஏற்படும், இல்ல நமக்குள்ள சக்தி இல்லாத நிலை, வெறுமை, எம்டினஸ். அதனால இந்த ஆசைகள், எல்லைக்குட்பட்ட ஆசைகள் எல்லாத்தையும், ஆசைகள் இருக்கணும், ஆனா எந்த ஆசை இருக்கணும்? எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசை. எப்படி எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசைன்னா நான் பரமாத்மா சொல்றபடி அப்படிப்பட்ட ஒரு தகுதியான சக்திசாலி இன்ஸ்ட்ருமெண்டமான என் மூலமாக பல ஆத்மாக்களுக்கு சுகம் கிடைக்கும், என் மூலமாக பல ஆத்மாக்களுக்கு அமைதி கிடைக்கும். உலகினுடைய குறிப்பா பக்தர்களுடைய அந்த மனோ விருப்பங்களை பூர்த்தி செய்யுங்க அப்படின்றாரு பாபா. பல முறையிலே சொல்றாரு, பக்தர்களுடைய மனோ விருப்பங்களை பூர்த்தி, அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யணும்னா அது குறிப்பா இந்த ஆசை இல்லாத நிலை அது தேவை. ஆசை இல்லாத நிலை என்றால் அதனுடைய டெபினிஷன் ஒரு சங்கல்பத்துல, ஒரு சக்திசாலி சங்கல்பத்துல நிலைத்திருக்கணும். அப்படி இருக்கணும்னா எல்லா பொக்கிஷங்களும் எனக்குள்ள நிறைக்கணும். பாருங்க எல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுது. ஒவ்வொரு ஞானத்தை சும்மா கேட்ட பார்த்தாது, ஞானத்தை கேட்டு அதை சிந்தனை செய்யுங்க. மனதுக்குள்ள உயர்ந்த நினைவுகள் கொண்டு வாங்க, உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த நினைவுகள். பாபா முரளியில் அடிக்கடி ஸ்மிருதி ஸ்மிருதி ஸ்மிருதின்றாரு. இந்த ஸ்மிருதின்னா என்ன? ஞாபகங்கள் சொல்ல கரெக்டான அதனுடைய டிரான்ஸ்லேஷன் ஞாபகம் இல்ல நினைவுகள். என்ன நினைவுகள்? சத்தியுக ஆரம்பத்துல இருந்து நம்ம கடைசி வரைக்கும் எப்படியெல்லாம் வாழ்ந்து வந்தோம். இப்ப சங்கமயுகத்துல, கடந்த கல்பத்துல சங்கமயுகத்துல எப்படி இருந்தோம் அதையும் பாபா இப்ப சொல்றோம். இப்போ இந்த நிகழ்கால சங்கமயுகத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் பிராக்டிக்கலா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எல்லாமே சாதாரணமா தெரியும். நம்ம நிலை, மனநிலை உயர்ந்ததா இருந்தா எல்லாமே மிக உயர்ந்த அனுபவம் ஆகும். நம்ம மனநிலை தாழ்ந்ததா இருந்தானா ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சாதாரணமாயிடும். இப்போ மனநிலை உயர்ந்ததா மாத்தணும்னா இங்க 4 விஷயங்கள் பாருங்க. இந்த இதுக்கு 4 விஷயங்களை கொஞ்சம் எப்படி சொல்ல போனோம்னா நம்முடைய இது ஒரு புருஷார்த்தம் சொல்லலாம். நம்முடைய சக்திசாலி மனநிலையில இருந்து என்ன ஆசைகள் என்றாலும் அறியாத நிலை அது அனுபவம் பண்ணோம்னா சக்திசாலி மனநிலை. அதுக்கு 4 விஷயங்கள். ஒண்ணு, அசரீரி நிலையினுடைய பயிற்சி செய்யுங்க ஒவ்வொரு நாளும். 2வது, சுயமரியாதையினுடைய அனுபவம் செய்யுங்க. 3வது, உயர்ந்த சிந்தனை செய்யுங்க. 4வது என்ன சொல்லலாம்? 4 விஷயங்கள். 1 அசரீரி நிலை, 2வது சுயமரியாதை, 3வது உயர்ந்த சிந்தனை, 4வது பாபாவோட நல்ல ஆழமான அந்த யோக நிலை, நினைவு. முழு நாள்ல உட்கார்ந்தா யோகா பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த காரியம் செஞ்சாலும் பாபா அவ்வப்பொழுது 1 மணி நேரத்துக்கு ஒரு 3 நிமிஷம் பாபாவோட அவருடைய நினைவுல இருங்க. அசரீரி நிலையினுடைய பயிற்சி ஒவ்வொரு நாளும் அசரீரி நிலையினுடைய பயிற்சி செஞ்சுட்டே இருந்தாதான். ஏன்னா நம்முடைய இந்த பிராமண வாழ்க்கை எதுக்குன்னா பயிற்சி செஞ்சு 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 எவ்வளவு நாம பயிற்சி செய்யறோமோ அப்போதான் நம்ம அவ்வளவு பெர்ஃபெக்ஷன் நமக்குள்ள கொண்டு வர முடியும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். பெரிய பெரிய விளையாட்டுகள்ல, மற்ற துறைகள்ல பெரிய பெரிய ஜாம்பாவான்கள்ல இருக்காங்க பாருங்க. விளையாட்டாகட்டும், இல்ல பெரிய இண்டஸ்ட்ரி கார்பரேட் ஆகட்டும், இல்ல சயின்டிஸ்ட் ஆகட்டும், இல்ல பாலிட்டிஷியன்ஸ் ஆகட்டும், அவங்க அதுல ரொம்ப பிரசித்தி பெற்ற, அதாவது ரொம்ப ஃபேமஸ், இல்ல ரொம்ப அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எப்படி அந்த அளவுக்கு உயர்றாங்க அப்படின்னா பல வருடங்களாக பயிற்சி செஞ்சுதான் அந்த நிலைக்கு வராங்க. நம்ம இப்போ எப்படி இருக்காங்கன்னு மட்டும், இப்போ இவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில இருக்காங்க அதை மட்டும் தான் பாக்குறோம். ஆனா இப்ப அவங்க ஆரம்பத்துல இருந்து அந்த நிலை வர வரைக்கும் எவ்வளவு அவங்க
அதுக்கு வந்து உழைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கடுமையான பயிற்சி செய்யறாங்க. அவ்வளவு பயிற்சி செய்யும் போதுதான் அந்த நிலையை அடைய முடியும். இதுக்கு ஒரு சின்ன இன்னொரு உதாரணம் சொல்ல கேளுங்க. ஒரு பிரதர் இங்க பிஎஸ்சி காமர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறார். இல்ல பிஎஸ்சி காமர்ஸ் இல்ல, அவர் வந்து பிஎஸ்சி காமர்ஸ் இன்னொருத்தர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. அவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிற பிரதர் சொல்றாரு, காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் காலேஜ்ல அங்க இருக்க வேண்டியிருக்கு, காலேஜ் படிக்க வேண்டியிருக்கு. அதுல புத்தி போயிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்தவொடனே குளிச்சுட்டு திருப்பியும் வீட்டுல அவர் வந்து குமார் சமைச்சு நம்ம வந்து சாப்பிட வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் பிராக்டிகல்ஸ்க்கு பல விஷயங்கள் அது செஞ்சு நைட்டு தூங்கும்போது 11 மணி ஆயிருது. திருப்பி காலில் அமிர்த வேலை கரெக்டா நான் நினைக்கிறேன் சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா அமிர்த வேலை செஞ்சு நல்ல சக்திசாலி நிலை அனுபவம் செஞ்சு அப்புறம் வந்து முழு நாளும் அப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா தூங்குறதுக்கே 11 மணிக்கு மேல ஆயிருது. திருப்பி தூங்கி காலையில எந்திக்கும் போது மணி 5 மணி 6 மணி ஆயிருது. உள்ளுக்குள்ள ஒரு ஒரு எம்டினஸ், உள்ளுக்குள்ள என்ன ஃபீல் பண்றோம் அப்படின்னா ஒரு கில்ட்டி கான்சியஸ். காலையில பாபா சொல்ற மாதிரி கரெக்டா 4 மணிக்கு எந்திரிக்க முடியலையே. திருப்பியும் ருட்டீன் ஆரம்பிச்சிருது. திருப்பி காலையில எழுந்துச்சு திருப்பியும் தயாராகி அதுக்கப்புறம் காலேஜ் போனா காலைல 9ல இருந்து 5 மணிக்கு காலேஜ் படிப்பு, அங்க சாயங்காலம் வந்து சாப்பாடு சமைக்கணும், ப்ராக்டிக்கல் விஷயங்கள் எல்லாம். ஏன்னா அப்போ பிஎஸ்சியில வந்து 3rd இயர்ல அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அப்படி இருக்கு. நான் இப்படி இருக்கு, என்னுடைய ஒவ்வொரு நாள் இப்படி இருக்கு, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கிறாரு ஒரு மூத்த சகோதரர்கிட்ட. அவர் என்ன சொல்றாருன்னா பதில் என்ன சொல்லியிருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னுடைய நிலை இப்போ நான் ஒரு பிராமண ஆத்மா குமார், இப்போ நான் என்ன செய்யட்டும், என்னுடைய புருஷார்த்தத்தை அதிகரிக்க நான் என்ன செய்யட்டும், ஏன் இப்படி நடக்குது என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. உங்களுடைய பதில் என்னவா இருக்குது? அவர் என்ன செய்யணும்? அந்த மூத்த சகோதரர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, இந்த உழைப்பை வந்து நீ இவ்வளோ இந்த உழைப்பு பண்றிய, இதே உழைப்பு நம்ம ஞான படிப்புல நீ கொடுத்திருந்தா, இந்த மாதிரி பிராமண ஆத்மாக்கள் இவ்வளவு கஷ்டப்பட இந்த உழைப்பு வந்து ஞான படிப்புல ஞான வாழ்க்கையில கொடுத்திருந்தா குறுகிய காலத்துல மிக பெரிய ஆத்மாக்கள்ல சக்திசாலி பரிஷ்ட ஆத்மாக்கள் இங்க பார்க்க முடியும் அப்படின்றாரு. அதான் அந்த 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 அளவுக்கு அந்த லௌகிக்க படிப்புக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவம் ஞானத்துக்கு வந்து கொடுக்கல இல்லை. ஏன்னா இந்த ஞானத்தின் ஆதாரத்துலதான் நம்ம அடுத்து வரக்கூடிய பல்லாயிரம் அதான் 4000 வருஷத்துக்கு மேல நம்முடைய உயர்ந்த நிலை பதவி அதுக்கு ஆதாரம் இந்த குறுகிய கால ஞான படிப்பு, ஞான வாழ்க்கை, பிராமண வாழ்க்கை. ஆனா இதுக்கு நம்ம கவனம் கொடுக்கல. அதாவது 4000 வருஷத்துக்கான அந்த பதவிக்கு நம்ம கவனம் கொடுக்காம இந்த ஒரு பிறவிக்கு அந்த குறுகிய காலத்திற்கு அதுக்கு அவ்வளவு கவனம் கொடுக்கணும், அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்ல, முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு சொல்ல, பேலன்ஸா இருங்க. ஆனா ஒரு நல்ல புத்திசாலி ஆத்மானா பாபாட்டு வந்து ஞான படிப்புல அமிர்த வேலை, முரளி கிளாஸ், அதுக்கப்புறம் முழு நாள் இந்த சேவை, நல்ல நல்ல ஸ்மிருதிகள், அதுக்கு அதிகமா கவனம் கொடுக்க மற்ற அந்த படிப்பு ஈஸியா அந்த படிப்பு முன்ன வந்துடலாம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகட்டும், இல்லை பிஎஸ்சி இல்லை கெமிஸ்ட்ரி ஆகட்டும், எந்த நம்ம லௌகிக்க படிப்புக்கு அதான் நல்ல ஒரு புத்திசாலி ஆத்மானாக்கா அந்த சமநிலையில இருக்கும் பொழுது, பேலன்ஸ் இருக்கும் பொழுது அது தானா அந்த படிப்புல வந்து முன்னாடி வந்துடலாம். ஆனா அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்துல ஒரு 50% கொடுங்க அப்படின்றாரு இல்லையா? ஆனா கொஞ்சம் கூட இங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா? அமிர்த வேலை எந்திரிக்கிறது என்ன இல்லை அப்படின்றாரு. அப்படின் போது இப்ப கில்ட்டி கான்சியஸாக இருக்கும், எப்படி இருக்கும்? ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல? ஏன்னா கொஞ்சம் உணரல. விஷயம் என்னன்னா அந்த ரியலைசேஷன் வரல. நாம எப்படிப்பட்ட யுகத்துல இருக்கிறோம், எப்படிப்பட்ட பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு, யார் நம்ம கூட இருக்கிறாங்க, எப்பேற்பட்ட படிப்பு நான் படிச்சுட்டு இருக்கிறேன், அந்த ரியலைசேஷன் இல்லை. அந்த ரியலைசேஷன் உள்ள வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி சாதாரண விஷயத்துல அதுக்கு முக்கியத்துவம் அது கொடுக்க மாட்டேன். சரி, பேலன்ஸா இருக்கணும், சரிங்களா? ஆனா முக்கியத்துவம் அதிகமா ஞான படிப்புக்கு. அமிர்த வேலை நீங்க கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணிட்டீங்க, முரளி கிளாஸ் கரெக்டா போயிட்டீங்க, முழு நாள்ல வந்து ஆனந்தமா இருக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுக்கிறீங்க ஒரு வேலை அப்படின்னாக்கா 1 மணி நேரம் வேலையை 1/2 மணி நேரத்துல முடிச்சிடலாம். எப்போ அமிர்த வேலை நீங்க நல்ல பர்ஃபெக்டா பண்றீங்க அப்படின்னா, நல்ல ஒரு சக்திசாலி அமிர்த வேலை இருக்கு. முரளி கிளாஸ்க்கு கரெக்டா முரளி கிளாஸ் வீட்டுல உட்காந்து குளிச்சுட்டு நம்ம முரளி கேட்கிறேன், இல்ல வீட்டுல வேலை செஞ்சுட்டு முரளி கேட்கிறேன்னா பிரயோஜனம் இல்லை. முரளி உள்ள போகாது. பகவான் நடத்துறாரு அந்த வகுப்புக்கு, அதுக்கான முக்கியத்துவம் கொடுங்க. நல்லா தயாராகி நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் காட்லி ஸ்டூடெண்ட் அப்படின்னா முழுமையா தயாராகி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. நம்ம வீட்டுல வேலை செஞ்சுட்டு பாபாவுடைய முரளி கேட்கிறேன்னா அவரை இன்சல்ட் பண்ற மாதிரி இல்லையா? சரி, ஒரு சிலருக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், உடம்பு முடியல, அவங்க சரி வீட்டுல உட்காந்து கேட்கறாங்கன்னா அது வேற விஷயம். நல்லா இருக்கிறீங்க, நீங்க உடம்பு நல்லா இருக்கு, நல்லா ஹெல்த்தியா இருக்கிறீங்க, சோம்பேறித்தனம் அலட்சியம் அதன் காரணமாக நான் வீட்டுல வேலை செஞ்சுட்டே முரளி கேட்கிறேன்
இல்ல காலைல வந்து நான் நைட்டு வந்து நான் வேற வேற வேலை செய்யறேன், காலைல சீக்கிரமா எந்திரிக்க முடியாது, அமிர்த வேலை நான் அப்படி விட்டுறேன், தவற விட்டுறேன் அப்படின்னா அது நம்ம வந்து அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் வந்து பாபா என்ன சொல்றாரு, உங்களுடைய அதிர்ஷ்டம் நீங்க கெடுத்துக்கிறீங்க, அதிர்ஷ்டத்தை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. அதனால கவனம் கொடுங்க. முழு நாள்ல நாம நம்முடைய படிப்பு எப்பேற்பட்ட படிப்பு படிக்கிறோம், யாரு நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்திருக்கிறார். உலகத்திலேயே எல்லா ஆசிரியர்களுக்கும் பெரிய ஆசிரியர் அவர், சர்வசக்திவான், ஆல்மைட்டி அத்தாரிட்டி. சரிங்களா? எல்லா குணங்கள்ல கடல் அவர், எல்லா ஞானத்தினுடைய கடல். இந்த ஞானத்தை தேடிட்டு பலர் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. பல சாது சன்னியாசிகளுக்கு இல்ல பல ஆத்மாக்களுக்கு இந்த ஞானம் எங்கன்னு தேடுறாங்க. அதான் ஞானம்னா அந்த சத்தியம் என்ன, கடவுள் யார், கடவுள் யாருன்னு உலகத்துல எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. நமக்கு நாம வந்து சும்மா அப்படி தண்ணி குடிக்கிற மாதிரி டெய்லி கிடைச்சிட்டு இருக்கு. எப்படி ஈஸியா காத்து சுவாசிக்கிறோமோ, ஈஸியா தண்ணி குடிக்கிறோமோ, அந்த மாதிரி நமக்கு ஞானத்தை வந்து உள்ள ஊத்திட்டே இருக்கிறார். நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அவ்வளோ கொடுத்துட்டு இருக்கிறார் பொக்கிஷங்கள், ஞானத்தினுடைய விஷயங்கள். அதை வந்து உள்ள இறக்குங்க. அதை வந்து ஞானத்தை வந்து, அதாவது முரளியை கேட்டு அதை உள்ள அதை வந்து தன்னுடையதான் மாத்தணும்னா, முரளி உட்கார்ந்து முரளி கேட்டதுக்கு அப்புறம் தனியா உட்கார்ந்து அதை ரிவைஸ் பண்ணும். இல்ல முரளி தனியா அட்லீஸ்ட் ஒரு பேரா இல்லாட்டி 2 பேரா, ஒரு பேஜ் உட்கார்ந்து எழுதுங்க. புத்தி நல்லா சக்திசாலியா மாறும், தூய்மையா மாறும். டெய்லி இப்படி பிராக்டிஸ் பண்ண பண்ண முரளி தானே நம்ம பேசுறது நினைக்கிறது எல்லாம் ஞானபூர்வமா மாறிடும். சரிங்களா? நம்ம மூத்த சகோதரர்கள் பாருங்க, அவங்க என்ன பேசினாலும் ஞானபூர்வமா தான் இருக்கும். சாதாரண காரியங்கள் பத்தி பேசினாலும், மற்ற விஷயங்கள் பத்தி பேசினாலும், எதை பத்தி பேசினாலும் அதுல ஞானம் கலந்துருக்கும். அப்படி நம்முடைய புத்தியிலும் எல்லா விஷயத்திலும் ஞானம் கலந்துருக்கும். சரி, வெறும் முரளி கேட்கும்போது மட்டும் முரளி, சரி பாபாவுடைய ஞானம். அதுக்கப்புறம் முரளி கேட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் மற்ற வீட்டு விஷயங்கள் மற்ற விஷயங்கள் வரும்பொழுது அது கம்ப்ளீட்டா மறந்துடுறோம். அப்படின்னா லௌகிக்க ஆத்மா லௌகிக்க விஷயங்கள் அதுல மூழ்கி போயிடுறோம்னா அவங்களுக்கு நமக்கு அப்ப வித்தியாசம் எல்லாம் போயிடும் இல்லையா? நீங்க யார் எப்பேற்பட்ட ஆத்மாக்கள்ன்றது மறந்துடுறீங்க. உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி உங்க மூலியமா தான் கிடைக்கணும், மற்றவங்களுக்கு உங்க மூலியமா தான் அமைதி கிடைக்கணும், மற்றவங்களுக்கு உங்க மூலியமா தான் சுகம் கிடைக்கணும். மற்றவங்க என்னதான் தேடி அலைந்தாலும் நீங்க தயாரா இல்லைன்னா, நீங்க சக்திசாலி இல்லைன்னா மற்றவங்களுக்கு கிடைக்காதுன்றாரு. அதனால என்ன பண்ணணும், இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும், எல்லா பொக்கிஷங்களும் தனக்குள்ள நிறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஞானத்தை நிறைங்க தனக்குள்ள, தெய்வீக குணங்களை நிறைங்க தனக்குள்ள, தெய்வீக சக்திகள். சமயத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க. முழு நாள்ல டைம் டேபிள் போடுங்க, இந்தந்த நேரத்துல எப்படி இப்படி இருக்கணும் நேரத்தை. எண்ணங்களை வேஸ்ட் ஆக்காதீங்க. எண்ணங்கள் வேஸ்ட் ஆக்க கூடாதுன்னா குறைவான எண்ணங்கள் மனதுல இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. எண்ணம் வந்து மனசுல பரபரன்னு வரக்கூடாது, மனம் அமைதியா இருக்கும், புத்தி தூய்மையா இருக்கும். புத்தி தூய்மையா இருக்கணும்னா முழு நாள்ல நீங்க என்ன பாக்குறீங்க, பேசுறீங்க, கேட்குறீங்க, அதெல்லாம் நல்ல விஷயங்களை மட்டும் பாருங்க, நல்ல விஷயங்களை மட்டும் கேளுங்க, நல்ல விஷயங்களை மட்டும் பேசுங்க. இந்த முழு நாள்ல என்னென்ன பண்ணீங்களோ எல்லாம் நல்லது மட்டும் தான் இருக்கும். நல்லதுன்ற சொல்றதை விட உயர்ந்த விஷயங்களை மட்டும் செய்யுங்க. ஞானபூர்வம், ஞானத்தினுடைய விஷயங்கள், பாபானுடைய விஷயங்கள், சேவையாகட்டும். என்ன அப்போ நாம வந்து எந்த அளவுக்கு அவ்வளவு நல்ல விஷயங்களை தனக்குள்ள, அதுவும் உயர்ந்த விஷயங்களை நம்ம செய்யறோமோ அந்த அளவுக்கு நாம மிக உயர்ந்த ஆத்மாவை மாற முடியும், சக்திசாலி ஆத்மாவை மாற முடியும். சரிங்களா? அப்போ ஞானம், குணங்கள், சக்திகள், சமயம், நேரத்தை, சங்கமிக நேரம், ஒவ்வொரு வினாடியும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ கடைசி நிலையில இருக்கிறோம். சரிங்களா? எப்போ வேணாலும் இந்த அழிவனுடைய காட்சி பெரிய அளவுல மாற வாய்ப்பு இருக்கின்றது திடீரென்று. இந்த அதுக்கு அப்போ எவரடியா நம்ம இருக்கணும் அப்படின்னா, எவரடியா இருக்கணும்னா பாபா சொல்றாரு, மரணத்துக்காக எவரடி ஆகாதீங்க, பாபாவுக்கு சமமாக மாறுவதில் எவரடியா மாறுங்க அப்படின்றாரு. தந்தைக்கு சமமாக மாறுவதில் எவரடியாங்க. நம்ம எப்ப வேணாலும் மரண நிகழ்லாம், அதுக்கு எவரடி, அது வேண்டான்றார். அது எப்ப வேணா மரண நிகழும், அதை பத்தி யோசிக்காதீங்க, சிந்திக்காதீங்க. பாபாவுக்கு சமமா மாறணும், அதுல எவரடியாகுங்க அப்படின்றாரு. சரிங்களா? இப்படிப்பட்ட காலகட்டத்துல இருக்கணும் அப்படின் போது கொஞ்சம் உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து சிந்திங், என்ன பண்ணணும், ஏகாந்தத்துல அமர்ந்து, குரூப்பா இல்ல தனித்தனியா உட்கார்ந்து சிந்திங்க. தனித்தனியா உட்கார்ந்து அமைதியா தனக்குத்தானே ஒரு பிளான் போடுங்க, என்ன செய்யணும். இப்போ இந்த ஆசைகள் இல்லாத நிலை அப்படி வரணும்னா அந்த கனெக்ஷன் வந்துருச்சு இல்லைங்களா? எப்படி ஆசைகள் இல்லாத நிலையை தனக்குள்ள உருவாக்கணும்னா எப்படின்னு தெரிஞ்சுட்டீங்க. இது பாபா முரளியில சொன்னதான். சரிங்களா? ஆசைகள் இல்லாத நிலைனா ஒரு சங்கல்பத்துல, சக்திசாலி சங்கல்பத்துல அந்த விதை ரூப நிலையில இருக்கும் பொழுது அந்த ஆசைகள் இல்லாத நிலை. அந்த ஒரு சக்திசாலி சங்கல்ப விதை ரூப நிலை, ஒரு சக்திசாலி சங்கல்பத்துல நிலைத்திருக்கணும்னா அதுக்கு தான் இவ்வளவு விஷயங்கள். எல்லா பொக்கிஷங்களையும் தனக்குள்ள நிரப்புங்க, சம்பன நிலையை கொண்டு வாங்க, எல்லைக்குட்பட்ட ஆசைகள் வேண்டாம். சரிங்களா? இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, வேற என்ன இப்போ கடைசியில
சில விஷயங்கள் வந்து கடந்த 2 ஞாயிற்றுக்கிழமையில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் பாபா சொல்ற அவ்வியக்த மொழியில சில பாயிண்ட் நோட் பண்ணியிருப்பீங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுங்க, நீங்களும் ஆசீர்வாதம் வாங்குங்க. ஆசீர்வாதம் கொடுக்கணும் பெறணும் அப்படின் போது அதுலயும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த ஏன் என்ற இந்த கேள்வி வரக்கூடாதுன்றார். எந்த விஷயத்துல நாடகத்துல இப்ப எல்லாம் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னா எல்லாம் மிக சரியாக நடந்துட்டு இருக்கு. திடீரென்று ஒரு விஷயத்துல இந்த ஏன் என்ற கேள்வி வருதுன்னா அந்த ஏன் என்ற கேள்வி வரக்கூடாது. வந்தானக்கா அங்க வந்து அதுக்கு உடனடியாக தீர்வு பாருங்க. ஏன் என்றது அதுக்கு தீர்வு. இந்த காரணம் இருக்கக்கூடாது, அதற்கான தீர்வு உடனடியாக. ஏன் இந்த காரணத்தினால நான் இப்படி ஆயிட்டேன், இந்த காரணத்தினால இது நடந்துச்சு அப்படின்னு இந்த சாக்கு போக்கு சொல்லாதீங்க. நீங்க வந்து மாஸ்டர் எஜமானர்கள். நீங்க வந்து எஜமானர் பரமாத்மா நம்மள வந்து மாஸ்டர் எஜமானர்கள், உலகத்திற்கே மாஸ்டர் எஜமானர்கள். அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் ஈஸியா தீர்வு சொல்ல முடியும். உலகத்திற்கே தீர்வு சொல்ல முடியும் அப்படின்னாக்க நமக்கு தன்னுடைய செல்ஃப்க்கு நாம ஒரு பிரச்சனை வரும்போது தீர்வு நம்ம கண்டுபிடிக்க முடியாத சின்ன விஷயங்கள் இல்லையா. see the bigger picture. சின்ன சின்ன விஷயங்களை வந்து பொருட்படுத்தாதீங்க. எந்தெந்த இந்த இந்த 5 தத்துவங்களினுடைய பிரகிருத்தினுடைய விஷயத்தினால் ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இந்த 5 விகாரங்கள்னா இந்த மாயின் மூலமாக எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இல்ல சன்ஸ்காரங்க மோதல் அதன் மூலமா எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இல்ல வேற சூழ்நிலைகள் மூலமாக எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எப்படி 4 விஷயங்கள் பாபா சொல்ல 5 விஷயங்கள் சொல்றாரு இதுல. நம்முடைய அதாவது பிரகிருதி 5 தத்துவங்கள், நம் மாயை நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சூக்ஷ்ம விகாரங்கள், இல்ல அதுக்கப்புறம் நம்முடைய சன்ஸ்கார மோதல்கள், பழைய சன்ஸ்காரம் அதன் மூலமா, இல்ல வேற வேறு வேறு சூழ்நிலைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி உடனடியாக உள்ள வந்து அந்த எண்ணத்தை கொண்டு வாங்க. see the bigger picture. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க வந்து அதுல நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதை வந்து ஈஸியா நம்ம வந்து புறந்தள்ளிடணும், சைட்ல ஓரம். அது என்னவா இருந்தாலும் சின்ன விஷயம். அது நம்ம பொறுத்தவரை அது ரொம்ப சின்ன விஷயம். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது சின்ன விஷயம். ஆனா என்னுடைய பொறுப்பு என்ன, முழு உலகத்திற்கே நம்ம அங்க போக்கஸ் வந்து முழு உலகத்திற்கே அந்த பக்தர்களுக்கு மாஸ்டர் விதை ரூபமாக இருந்து எல்லாருக்கும் சக்தி கொடுக்க வேண்டிய அந்த பொறுப்பு எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு நான் தயாரான சார், எப்பொழுதும் ரெடியா இருக்கணும். அப்படிப்பட்ட குவாலிஃபைடு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும். முழு உலகத்திற்கு மூதாதையர் பூர்வஜாத்மா. அப்போ எல்லாருக்கும் நான் அவங்களுக்கு சால்வேஷன் கொடுக்கறதுக்கு நான் இருக்கணும், தயாரா இருக்கணும். சரிங்களா? அப்புறம் உலகத்திற்கு அவர் ஆல்மைட்டி அத்தாரிட்டி பரமாத்மா, நாம மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டின்னு எங்கிட்ட இருந்து சக்திகள் பெறுகின்றார்கள். அப்போ அவ்வளவு உயர்ந்த சக்திசாலி ஆத்மா. நான் சின்ன சின்ன விஷயத்துல நான் வந்து அங்க என்னுடைய கவனத்தை வந்து அதுல நம்ம எப்படி சொல்ல போனாக்கா அதுல என்னுடைய கவனம் ஈர்க்கப்பட்டு கொண்டு இருந்தானாக்கா பிரயோஜனம் இல்லை இல்லையா. அப்போ நம்முடைய நிலை தாழ்ந்துச்சு. அப்போ உடனடியா எந்த சின்ன விஷயங்கள் வந்தாலும் அந்த எண்ணம் மனசுல அந்த வார்த்தை கொண்டு வாங்க, see the bigger picture. பிகர் பிக்சர் அப்படின்னா முழு உலகமே முன்னாடி. அதற்கு நான் வந்து கருவியா இருக்கிறேன். முழு உலகத்திற்கு, முழு உலகின் ஆத்மாக்களுக்கு அமைதி கொடுக்கணும், முழு உலகின் ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்கணும், முழு உலகின் ஆத்மாக்களுக்கு சுகத்தை கொடுக்கணும், ஆனந்தத்தை கொடுக்கணும். அட்லீஸ்ட் நம்ம வந்து ஃபுல்லா கொடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் சில வினாடிகளுக்காவது கொடுக்கணும். சரிங்களா? எப்படி கொடுப்போம்? நம்முடைய பார்வை மூலமாக, நம்முடைய பேச்சு மூலமாக, நம்முடைய எண்ணங்கள் மூலமாக. அதுதான் மன்சா சேவைன்றது. எண்ணங்கள் வந்து குறைவான எண்ணங்கள் இருக்கும்பொழுது தானாவே நாம ஒண்ணு செய்ய வேண்டியதில்லை, தானாவே அந்த வைப்ரேஷன் போயிட்டே இருக்கும். அமைதியினுடைய அலைகள் நாலா பக்கம் பரவிட்டு இருக்கும். இந்த ஆத்மாக்கள் திருப்தி அடைவாங்க. அப்ப என்ன செய்யணும்? எண்ணங்கள் அந்த சின்ன விஷயங்கள்ல தொந்தரவு அடையாதீங்க, அதை ஒதுக்கிடுங்க. பெரிய லெவல் கொண்டு ஃபோக்கஸ் பெரிய லெவல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மனநிலை சக்திசாலி நிலையில இருக்கும். எண்ணங்கள் குறைவாக ஆகி ஒரு எண்ணத்துல கொண்டு வந்துட்டு அமைதி, ஆழமான அமைதியில இருக்கும்போது நம்மகிட்ட வந்து வைப்ரேஷன் நாலா பக்கம் பரவும். அவரு நம்மளை பயன்படுத்திக்குவார். பெரிய பெரிய தாதிமார்கள் எல்லாம் பாபா வந்து அவங்க வந்து பாபாவுக்கு சமமா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எப்பொழுதும் உலக நன்மை பத்தி தான் நினைக்கிறாங்க. ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யணும், விஸ்வ கல்யாணம், முழு உலகத்திற்கு நன்மை செய்யணும். தன்னை பத்தி அவங்க கண்டுக்கிறதே இல்லை, தன்னை பத்தி தேவையில்லை. ஏன்னா பகவானுக்கு சமமா இருக்கிறாங்க. தனக்காக அதனால்தான் பாபா சொல்றாரு, அந்த முறையில தெளிவா சொல்றாரு, இப்ப வந்து நீங்க தனக்காக பெறாதீர்கள், கொடுங்க. அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு சக்திகள் நீங்க வந்து மற்றவங்களுக்கு கொடுங்க, மற்றவங்களுக்காக நீங்க இருங்க. உங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்காக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு கொடுங்க. பெறுவது குறைவாகட்டும். நீங்க மற்றவங்களுக்காக அப்படின் போது தானாவே உங்களுக்குள்ள நிறைஞ்சிரும். சுயநலம் இல்லாத நிலை இல்லையா? இந்த எனக்கு எனக்கு அப்படின்னு வரும்போது எல்லாமே எனக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்கு அப்படின் போது, மற்றவங்களை பத்தி சிந்திக்கவே இல்லை அப்படின் போது இருக்கிறதெல்லாம் காலி ஆயிட்டு இருக்கும். ஆனா எனக்கு ஒண்ணு வேண்டாம்.
இது எனக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு நல்ல அர்த்தம் சொல்லணும்னா, இந்த எப்படின்னாக்கா எல்லைக்கு அப்பாற்பட்ட துறவு மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவீங்களா. இப்ப அன்லிமிட்டெட் டிஸ்இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. எல்லைக்கு வந்து பேஹத்கா வைராக் விருத்தி அப்படின்னு சொல்றாரு பாபா. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட துறவு மனப்பான்மை, பேஹத்கா வைராக விருத்தி ஹிந்தில சொல்றாரு, அது இங்கிலீஷ்ல அன்லிமிட்டெட் டிஸ்இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம். அது தமிழ்ல வந்து இன்னும் கரெக்டா மொழிபெயர்ப்பானாக்கா எல்லைக்கு அப்பாற்பட்ட துறவு மனப்பான்மை. அதற்கு அடிப்படை என்னன்னாக்கா எனக்கு ஒண்ணும் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்னா பகவான் என் கூட இருக்கிறாரு இல்ல, அவர் இருக்கிறாருன்னா எல்லாம் நிறைஞ்சிருக்கு. உலகத்துக்கு மற்றவங்களுக்கு தான் நான் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு செய்யணும், மற்றவங்களுக்கு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை இப்போ வந்து உலகத்திற்காக, உலக ஆத்மாக்களுக்காக. சரிங்களா, முடிச்சுக்கலாமா இதோட? புரிஞ்சிச்சுங்களா? எல்லைக்கு அப்பாற்பட்ட துறவு மனப்பான்மை, என்ன ஆசைகள் இல்லாத, ஆசைகள் என்றால என்ன என்று அறியாத நிலை. இந்த சத்தியுகத்தினுடைய தேவதை அப்படின்னா சம்பூர்ண யோகியாக, இப்போ சங்கமத்துல யார் சம்பூர்ண யோகியாக இருக்கின்றார்களோ அவங்கதான் சத்தியுக தேவதை. தேவதை என்றாலே சம்பூர்ண யோகி ஆத்மா தான் தேவதைகள். தேவதைகள் என்றாலே யோகி ஆத்மா, சம்பூர்ண யோகி. அவங்களுடைய பேச்சு, செயல், அவங்க பார்வை எல்லாத்துலயும் பாருங்க அந்த ஒரு தெய்வீக நிலை இருக்கின்ற இல்லையா. அது எப்படின்னா யோகி ஆத்மாக்கள் தான் அந்த தெய்வீக நிலை கொண்டு வர முடியும். சம்பூர்ண நிலை அப்படின்னு வரும்போது அதுல எங்க அந்த சஞ்சலமே இருக்காது. பேச்சாகட்டும், பார்வையாகட்டும், செயலாகட்டும், அங்க சஞ்சலமே இல்லை. ஏன்னா அந்த சம்பூர்ண நிலைக்கு வந்துடும். இப்ப நமக்குள்ள சில சமயத்துல எண்ணங்கள்ல சஞ்சலம் வருது, பேச்சுல சஞ்சலம் வருது, செயல்ல சஞ்சலம் வருது. பிராக்டிஸ் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணி 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 உலகத்திற்காக, மற்றவங்களுக்காக, மற்றவங்க கொடுங்க, கொடுத்துட்டே இருங்க, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அப்ப எப்படின்னா அந்த அந்த சம்பூர்ண நிலை வந்து தனக்குள்ள நிரப்புங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. தன்னை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா மாத்திக்கோங்க. பாபா என்னை பயன்படுத்திட்டோம், பகவான் என்னை பயன்படுத்திட்டும், என் மூலமாக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். என்னென்ன பக்தர்களுடைய விருப்பம் இருக்கோ, மன விருப்பங்கள் எல்லாமே அவங்களுக்கு பூர்த்தி ஆகட்டும். இந்த ஒரு கான்சியஸ் கொண்டு வாங்க, இந்த ஒரு மனநிலை கொண்டு வரலாம். சரி, ஒரு நல்ல கமெண்ட்ரி பாபாவோட நினைவுல சைலண்ட் மியூசிக்ல கமெண்ட்ரி வேணா சொல்லலாம், மெதுவா ஒரு 10-15 நிமிஷம். கேட்டதை ஃபர்ஸ்ட் சைலண்ட் மியூசிக் போயிட்டு இருந்தாலும் கேட்டது என்ன கேட்டீங்கிறது கொஞ்சம் அப்படியே மனசுல கொண்டு வாங்க, ரிவைஸ் பண்ணுங்க. சரிங்களா, கேட்டதை ரிவைஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம கமெண்ட்ரி போவோம். சரி, ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி. வேற ஒரு சேவை இருக்கு, போக வேண்டிய இருக்கு. நீங்க யோகா பண்ணுங்க, நான் முடிச்சுக்கலாம். சரிங்களா?